ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் செக் பவுன்ஸ் கேஸ், அதாவது செக் மோசடி வழக்கு அப்படின்னா என்ன, அதை எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோ ப்ரீஃபாக போட்டிருக்கோம், இருந்தாலும் தொடர்ந்து நிறைய நண்பர்கள் கேட்குறனால இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புது நண்பர் யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது ஆக்ட் என்னங்கிறத சொல்லிடுறேன். செக்ஷன் 138 படி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் படி இதுக்கு 2 years இம்ப்ரிசன்மெண்ட், தென் டபுள் த சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண மாதிரி. அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 2 வருஷம் ஜெயில் தண்டனையும் ரெட்டிப்பு அமௌண்ட்டும் நீங்கள் அவருக்கு ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வழக்கை தொடரும் அப்படின்னா செக் பவுன்ஸ் ஆன வித்தின் 15 days 15 நாட்களுக்கு உள்ள நீங்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும். அதாவது யார் உங்களுக்கு செக்கை கொடுத்துருக்காங்களோ, செக்கை அமௌண்ட்டு பவுன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு 15 நாட்களுள்ள வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிடணும். அந்த 15 நாட்களுக்கு உள்ள அந்த செக் பவுன்ஸ் ஆன 15 நாட்களுக்குள்ள அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு செக்கை ரீஃபண்ட் ரிட்டர்ன் வாங்கிட்டாங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத சால்வ் ஆகிடும். ஸோ அப்படியும் அந்த செக் ரிட்டர்ன் ஆன 15 நாட்களுக்குள்ளேயும் அவங்க உங்களுக்கு அந்த பணத்தை ரீபேமெண்ட் பண்ணலை அப்படின்னா வித்தின் அடுத்த ஒரு 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் கோர்ட் நோட்டீஸ் சென்ட் பண்ணணும். அந்த 45 நாட்களுக்குள்ளே இந்த ப்ரொசீஜரை முடித்தா மட்டும்தான் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இல்லாட்டி ரொம்பவே ரிஸ்க் ஆகிடும். அதனால் செக்கை ரொம்ப அசால்ட்டாக யார்ட்டையும் கொடுக்காதீங்க. கொடுத்து பணத்தை வாங்கினாலும் அதை பவுன்ஸ் பண்ணாதீங்க. பவுன்ஸ் ஆகிறதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. அதாவது சிக்னேச்சர் மிஸ் மேட்ச்சு, இல்லை அக்கௌண்ட் க்ளோஸு, இல்லை அக்கௌண்ட் இன்ஆக்டிவ், இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் அதுக்கெலாம் யாரும் கேஸ் போட மாட்டாங்க. நம்ம செக்கை கொடுத்துட்டு அமௌண்ட் அக்கௌண்ட்டில் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ்னு ஸோ ஒருத்தர் பணம் வாங்கியிருந்தால் மட்டும்தான் இந்த மோசடி வழக்கு, அதாவது இந்த கேஸுக்கு வரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இதுக்கு போகிறேன். இது செக்ஷன் 138 இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் படி இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். அதனால் இந்த செக் வழக்கை ரொம்பவே ஈஸியாக யாரும் இருக்காங்க. ஒரு பக்காவான ஒரு அட்வொகேட்டை அணுகி இதை எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். பணம் செக்கை கொடுத்துட்டு பணம் வாங்குறவங்களும் அதை ரொம்ப ஈஸியாக நினச்சிக்காதீங்க. மேக்ஸிமம் செக் பவுன்ஸ் ஆகாத அதை தவிர்க்கிறதுக்கும் பாருங்கள். இது ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நிறையா ஆக்ட்ரஸ்லாம் சினிஃபீல்டு ஆக்ட்ரஸ்லாம் நிறையா ஜெயில் தண்டனை கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம். அதனால் இதுக்கு 2 years இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு கூட சான்சஸ் ரொம்பவே அதிகம் குற்றம் நிரூபிக்கப்பட்டால். அதனால் அதையெல்லாம் தவிர்த்துடுங்க. இதை ஃபைல் பண்ணணும்னா பக்காவான அட்வொகேட்டை பாருங்கள். இதில் தான் டீட்டெயில் வேணும்னாலும் கீழே கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நம்மளோட அட்வொகேட்ஸும் நிறையவே இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேஸ் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோ. இன்னும் ஒரு நல்ல வீடியோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் தமிழன் கார்த்திக். கண்டிப்பாக டேக் கேர்.